இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. எங்க ஊரை எடுக்க போறோம்னே சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணியா கூட நிப்பாட்டிக்கிறோம். மழை உண்டா குடிக்கிறோம். மழை இல்லைன்னா கூட நாங்க எங்களையே கூட போய் சாகுறோம். வீடியோ பார்த்து வந்திருப்பீங்க, பாதி பேத்துக்கு புரிஞ்சிருக்கும், பாதி பேத்துக்கு புரியாம இருக்கும். புரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி அந்த சுத்தி இருக்க 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிட்டத்தட்ட 2000 5000 ஏக்கர் வரை இவங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டங்ஸ்டன் என்ன தெரிஞ்சுக்கோங்க. டங்ஸ்டன்றது பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி, அது ஒரு தனிமு. சின்ன ஒரு பொருள்ல இருந்து பெரிய பெரிய ராக்கெட் செய்யறவங்க கூட அந்த டங்ஸ்டன்றது பயன்படும். அது பாத்தீங்கன்னா நம்ம மதுரை அரிட்டாப்பட்டி அதை சுத்தி இருக்க கிராமங்கள்ல அதிகமா கிடைக்கும். இந்த மக்கள் பாத்தீங்கன்னா இருப்பிடத்துக்காண்டி மட்டும் போராடலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழரோட வரலாறு அவ்வளவு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு இடத்துல பாத்தீங்கன்னா 2000 வருஷம் பழமையான பாண்டியர் கோயில்கள் இருக்கு, சமணர் படுக்கை இருக்கு, தமிழர் கல்வெட்டுகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம 7 தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அந்த மலைகள்ல ஃபுல்லாமே மரம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 300ல இருந்து 400 வகை பறவைகள் இருக்கு, 40 வகையான பட்டாம்பூச்சி இருக்கு, 100ல இருந்து 200 ஏரி குளங்கள். இவ்வளவு இருக்க இடத்த இவங்க டங்ஸ்டன் எடுக்க போறேன்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த இடத்த அழிக்க போறேன்னு சொல்றாங்க. இது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? இப்ப இந்த ஊரோட அழகை பாருங்க. இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற ஊரை டங்ஸ்டன் எடுக்கிறதுக்காண்டி சுரங்கம் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. இதுக்கு எப்படி மக்கள் விரும்புவாங்க? அவங்க அந்த இடத்துல மட்டும் டங்ஸ்டன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், இப்படி ஒரு இடம் இருந்துச்சுன்றதே நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரியாம போயிடும். அதனால இப்படி ஒரு இடத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு பேசுறது நம்ம எல்லாரோட கடமை. நீங்க நினைக்கலாம் இந்த ஒரு இடத்துல டங்ஸ்டன் எடுக்கனால என்ன போகுது, நம்ம இப்படி ஒரு இடம் நினைச்சாதான் நம்மளோட தமிழரோட வரலாறு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் வர நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல மக்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அதனால மக்கள் இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு போராட்டம் நடக்குன்றதே தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேத்துக்கு தெரியல. ஏன் நம்ம மதுரையில் இருக்க பாதி பேத்துக்கே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதையும் மீறி டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போகுதுன்னா 2016, 17 உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மதுரையில ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அதுவே எவ்வளவு பெரிய போராட்டம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது நம்ம ஊரு, இது நம்ம மண்ணு, நம்மளோட உரிமை, நம்ம தான் பாதுகாக்கணும்.